நம்ம இன்றைக்கி ஒரு 4 நாள் ரோட் ட்ரிப்பாக சென்னைக்கு போக போகிறோம். இது ரோட் ட்ரிப்புன்னு சொல்கிறத விட ஃபுட் ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரிப்போட நோக்கமே சென்னையில் சில நல்ல லோக்கல் ஹோட்டல் ஃபுட்டுகளை ட்ரை பண்ணுறது மட்டும்தான். என்கிட்ட ஒரு Yamaha RX 135 இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வருமானத்தில் எனக்காக நான் வாங்கின முதல் திங்னா அந்த Yamaha தான். லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு கார் இருக்குது. லோக்கலில் நல்ல மைலேஜ் வேணும்னு யோசிச்சு வாங்கினது தான் இந்த பஜாஜ் பிளாட்டினா 110cc. மைலேஜுக்கு ரொம்ப நல்ல வண்டி இது. இதோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வண்டி இது வரைக்கும் வெறும் 220 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு. ஒரு நல்ல லாங் டிரைவில் இந்த வண்டியை செக் பண்ணலான்னு யோசிச்சு முடிவு பண்ணது தான் இந்த ட்ரிப். அந்த வேலை இந்த வண்டியோட மைலேஜை செக் பண்ண போகிறோம். அதுக்காக 1 லிட்டர் தனியாக பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன். டேங்க் ஃபுல் எம்டி ஆன உடனே நம்ம இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்றதை பார்த்துருவோம். இது வண்டியை பற்றின ரிவ்யூலாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணுறது தான். இந்த ட்ரிப்போட நோக்கமே சென்னையில் ஜாலியாக நிறைய லோக்கல் ஃபுட்டை ட்ரை பண்ணுறது மட்டும்தான். வாங்க சென்னைக்கு போவோம். மேக்ஸிமம் இந்த வண்டியில் நான் 90 டச் பண்ணேன். இந்த வண்டியில் வேகமாக சென்னைக்கு போகிறது என்னோட நோக்கம் இல்லை, ஜஸ்ட்டு ஜாலி பண்ணணும், அவ்வளோதான். வண்டியோட சஸ்பென்ஷனும் வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கிளாக போகிறதுக்கு சூப்பரான வண்டி. என்னோடய வீடு பெங்களூரில் கேஆர்புரத்தில் இருக்கிறதால நான் ஒசூர் வழியாக சென்னைக்கு போகிறத விட இந்த ஓல்டு மெட்ராஸ் ரூட்டு தான் எனக்கு பக்கம். இந்த பக்கமாக சென்னைக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒன்று சித்தூர் போய் ராணிப்பேட்டை வழியாக சென்னைக்கு போகிறது, இன்னொன்று சித்தூர், புத்தூர், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம் போய் பெரியபாளையம் காரனோட வழியாக சென்னைக்கு போகிறது. அடுத்து பலம்நேர்லேருந்து குடியாத்தம் வழியாக வேலூர் போய் சென்னைக்கு போகிறது. நாம் இன்னைக்கு இந்த வழியாக தான் சென்னைக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், முல்பாகல் வரைக்கும் வந்திருக்கிறோம். முல்பாகல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் இப்போ ரிசர்வ் ஆகிடுச்சு. 320 கிலோமீட்டர் இப்போது கரெக்டாக ரிசர்வ் இருந்திருக்கு. ரிசர்வில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற 1 லிட்டர் பெட்ரோலை போட்டு எக்ஸாக்டாக 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்றதை பார்த்துருவோம். இதெல்லாம் அப்படி உரிச்சது வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி இந்த விரலை வச்சுட்டு இதை அழுத்துனீங்கன்னா அந்த ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. மற்ற ரூட்டை விட இந்த ரூட்டில் போகணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் வண்டியில் தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்கணும். காரணம் இந்த ரூட்டில் பெட்ரோல் பங்கு ரொம்ப கம்மி. கண்டிப்பாக ஸ்டெப்னி டயரும் அதை கழட்டி மாட்டுறதுக்கு தேவையான பொருளும் உங்ககிட்ட இருக்கணும். இந்த ரூட்டில் பயப்படாமல் நைட்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இடையில் காரை நிறுத்துறதோ வண்டியை விட்டு வெளியில் வர்றதோ ஆபத்தானது. ஒருவேளை உங்கள் வண்டி இந்த ரூட்டில் நைட்டில் பெட்ரோல் இல்லாமலோ இல்லை பஞ்சர் ஆகி நின்னாலோ இந்த வழியாக வர பெரும்பாலான வண்டிக்காரங்க உங்களுக்கு உதவுறதுக்காக கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு இருக்கிற பயம். பெரும்பாலும் இந்த ரூட்டில் வர எல்லா வண்டிக்காரங்களும் அவங்களோட பாதுகாப்பை மட்டும்தான் யோசிப்பாங்க. இதனால் உங்களுக்கு உதவுறதுக்காக நிறுத்துறதுக்கு பெரும்பாலான வண்டிக்காரங்க யோசிப்பாங்க. டேல இந்த ரூட்டில் நீங்கள் அவசரத்துக்காக வண்டியை நிறுத்தினா உடனடியாக குரங்குங்க உங்கள் வண்டியை சுற்று போட ஆரம்பிச்சிடும். காரில் வரவங்க வண்டியை நிறுத்தினா கண்டிப்பாக கண்ணாடியை திறக்க வேணாம். பைக்கில் வரவங்க அவசரத்துக்கு வண்டியை நிறுத்தினா உடனே கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்துக்கிறது நல்லது. இல்லை குரங்குங்க உங்களை மிரட்டி உங்கள் கையில் இருக்கிற பையை பிடிங்கிட்டு போயிடும். இதுதான் இந்த ரோடு சென்னை போகிற ஹைவேல கனெக்ட்
கனெக்ட் ஆகிற இடம். இங்கேருந்து ரைட் எடுத்து ஆம்பூர் வரும். நாம் சென்னைக்கு லெஃப்ட்டில் போனோம். லெஃப்ட் எடுத்ததும் ஒரு டோல் வரும். பிரியாணி மேலே இருக்கிற லவ்வால் லஞ்சுக்கு வேலூர்லேயே ரொம்ப ஃபேமஸான அம்மா பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு தான் சென்னைக்கு போக போகிறோம். இவங்ககிட்ட 100 ரூபாய்க்கு நல்ல சுவையான தரமான சிக்கன் மட்டன் பிரியாணி கிடைக்கும். நீங்களும் ஒரு பிரியாணி லவராக இருந்தால் வேலூரில் இருக்கிற இந்த அம்மா பிரியாணியை கண்டிப்பாக ஒரு முறை டேஸ்ட் பண்ணுங்கள். ஹைவேல வேலூர் பெரிய இடத்துல இருக்கும். நம்ம டேரெக்டாக சென்னைக்கு போகல, வேலூருக்கு போயிட்டு உள்ள லஞ்சுக்கு அம்மா பிரியாணி சாப்பிட்டு தான் சென்னைக்கு போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பு வெறும் ஃபுட்டுக்காக மட்டும். இன்னொரு விஷயம், நாம் அங்கே ரிசர்வ் போட்டோம். இன்னும் ரிசர்வில் தான் வண்டி போயிட்டுருக்கு. நாம் டெஸ்ட்டுக்காக கொண்டு வந்த பெட்ரோலை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசர்வ் வந்துடும் நினைக்கிறேன். 320 ரிசர்வ் வந்துச்சு. இன்னும் ரிசர்வில் தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 412. இன்னொரு 8 கிலோமீட்டர் போனோன்னா ரிசர்வில் 100 கிலோமீட்டர் தாண்டிடுவோம். நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலேயும் போகும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்ருக்கோம். இந்த ரெஸ்ட் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி 12 இதுதான் எக்ஸாக்டாக அம்மா பிரியாணி. நம்ம சாப்பிட்லான்னு வந்துருக்கிற அம்மா பிரியாணி. கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு இங்கே வந்துட்டோம். லஞ்ச் சாப்பிடுவோம். இதுதான் நாம் ஆவலோட சாப்பிட்லான்னு வந்திருக்கிற அம்மா பிரியாணி. சாப்பிட்டு பார்த்துருவோம். இவங்ககிட்ட சிக்கன் மட்டன் 2 வெரைட்டியில் பிரியாணி இருக்குது. வேலூரில் இவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினா மாதிரியே இருக்காங்க. ஒரு சிக்கன் ஒரு மட்டன். எவ்வளோண்ணா மட்டன் பிரியாணி? 100 ரூபா மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி 200 ரூபா. எதாக இருந்தாலும் எது குவான்டிட்டியில் டிஃபரெண்ட். சிக்கனில் வந்து ஓகேண்ணா, சாப்பிட்டு பார்த்துருவோண்ணா. பசியோடு இருக்கேன். கொடுங்கண்ணா, சூடாக கொடுங்க. ஒரு சிக்கன் ஒரு மட்டன். ஒரு சிக்கன் ஒரு மட்டன் சொல்லியிருக்கோம். தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கொஸ்து, 2 பிரியாணியும் சொல்லியிருக்கோம். 2 எப்படி இருக்க பார்த்துருவோம். எங்கள்கிட்ட குஸ்கா எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா ஆஃப் குவார்ட்டர்னு 2 வெரைட்டியில் குஸ்கா கிடைக்குது. ஆஃப் குஸ்கா 40 ரூபா, குவார்ட்டர் குஸ்கா 20 ரூபா. ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ரைஸ் பத்தலைனா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். முதல்ல இவங்களோட மட்டன் பிரியாணியை போட்டோம். ஒரு 3-4 பீஸ் வச்சுருக்காங்க. வாவ், சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. சரியான சூடாக இருக்குது. அப்படியே இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் பக்காவாக இருக்குது. கறி செம்மையாக வந்துருக்கு. இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஸ்டைல் பிரியாணியே வேறு இல்லை. வைப்பர் இங்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் காலையில் எதுவும் சாப்பிடல. சரி, நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு. சிக்கன் பிரியாணி அப்படின்னு பார்த்துருவோம். லெக் பீஸ் வச்சுருக்காங்க. எக்கு தனியாக பே பண்ணுறோம். எக்கு பிரியாணியோட வராது, தனியாக தான் பே பண்ணோம். வைங்கண்ணா வைங்கண்ணா. நல்லா பெருசாக 2 பீஸ் சிக்கன் வச்சுருக்காங்க. உண்மையாக எனக்கே 2 பிரியாணி வேணும். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். ரேட்டும் ரீசனபிள் தான். நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கிக்கலாம். கறி எப்படி வந்து பாருங்க. ஓன் தனியாக கறி தனியாக பிச்சுட்டு வருது. செம்ம சூடாக இருக்குது. வாய்ப்பே இல்லை மேன்.
என் பேர் வந்து கண்ணையா. சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து. ஓகே. வேலூர்ன்றது என்னுடைய சொந்த ஊர். ஓகே. எப்பயுமே வருவீங்களா? அப்பப்போ வருவீங்களா இங்கே? மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை வருவேன். ஆனால் வரும்போது நான் வந்து இங்கே சாப்பிட்டு தான் போவேன், வேறு எங்கேயும் சாப்பிட்றேன். ஓகே, சூப்பர். உண்மையாக 100 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்றது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அதுவும் நல்ல சுவையாக, டேஸ்ட்டாக, சுத்தமாக, நல்ல பெரிய விஷயம். பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு பிரியாணி வாங்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு குவார்ட்டர் குஸ்கா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகிடுங்க. ஸோ ஒரு மட்டன் பிரியாணி 100 ரூபா, எக்ஸ்ட்ரா குஸ்கா வந்து உங்களுக்கு ஒரு 20 ரூபா. ஸோ 120 ரூபா நீங்கள் திருப்தியாக ஒரு மட்டன் பிரியாணியாக சாப்பிட்டு போகலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா நல்ல இடங்களுக்கு போக போகிறோம், நிறையா ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சென்னையில் சில லோக்கல் ஃபுட்டோட வண்டியோட மைலேஜையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அம்மா பிரியாணியில் சாப்பிட்டாச்சு. பயணத்தை தொடருவோம். பரோட்டாவை வந்து அப்படியே பிரித்து சேர்வாலை நல்லா ஊற விட்டு அப்படியே கொஞ்சம் ஊறினா தான் வந்து பரோட்டா எப்படி நல்லா இருக்கும். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னா ரெட்டில்ஸில் இருக்கிற புழல் நீர்த்தேக்கத்தில் இருக்கிறோம். ஒரு ஊருக்கு போகிற வழியில் சுற்றி வயல் இருக்கிற இடத்துல இந்த ஒரு கடை மட்டும் இருக்கும். அதனால் இதை ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க.